தோத்தாலும் ஜெயிச்சாலும் வணக்கம் மக்களே, நான் தான் மைசக்கார பையன் பேசுறேன். எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அதாவது அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயன்படுத்துற வாகனம் எதுவா இருந்தாலும், அதாவது பைக், கார், ட்ரக் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஒரு பொல்யூஷன் வெளியே வரும். எல்லா வண்டியிலுமே ஓரளவுக்கு பொல்யூஷன் வெளில வரதான் செய்யும். ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காகவே இந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு சர்டிபிகேட் ஒரு வண்டிக்கு தருவாங்க. ஒரு வெஹிக்கிளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் தான். இந்த சர்டிபிகேட் என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம வண்டி எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட்ஸ் இல்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் வெளியிடுது, எந்த அளவுக்கு அதோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அது கால்குலேட் பண்ணி ஒரு ரீடிங் இருக்கும். அந்த ரீடிங் தான் நம்ம வண்டிக்கு உண்டான பொல்யூஷன் சர்டிபிகேட். இந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் எல்லா வகையான வண்டிகளுக்கும் தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால புதுசா வந்த வண்டிக்கு கூட தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் வேண்டும். நீங்க புதுசா வாங்குறப்ப ஒரு வண்டியில செக் பண்ணிக்கிட்டீங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஃப்ரண்ட்ல ஓகே செக் அப்படின்னு இருக்கும். அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் தான். இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி எவ்வளவு நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுக்கிற எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் அதுக்கு 1 year வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. அதுக்கப்புறமா நீங்க 6 monthsக்கு ஒரு வாட்டி அந்த டெஸ்ட் எடுத்து உங்க வண்டிக்கு சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த சர்டிபிகேட் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். முதல்ல இன்சூரன்ஸ் பாலிசி உங்களால கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது, போலீஸ் செக்கிங் பண்றப்போ உங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஆனா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா உங்க வண்டி சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 2000 rupees நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். ஒன்னு கோர்ட்ல இல்லைன்னா டிடி சென்டர் போயிட்டு நீங்க ஃபைன் கட்டணும். சரிங்க, இப்போ இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட்ல என்னென்ன டைப் ஆஃப் கேஸஸை ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்புறம் நாக்ஸ். இது எல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் தான். அது இல்லாம இது அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆயிட்டு சூரிய வெளிச்சத்துல படுறப்போ ஏகப்பட்ட வித்தியாசமான கேஸஸ் உருவாகுது. மெயினா ஓசோன் உருவாகுது. ஓசோன் தானே உருவாகுது, அது நல்லது தானே நம்ம அட்மாஸ்பியருக்கு. அது கொண்டு போயிட்டு ஓசோன் லேயர் அடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்படி உருவாகிற ஓசோன் நம்ம மூச்சு காத்துல சுவாசிப்போமே தவிர அது வானத்துக்கு போய் சேராது. அதனால இந்த ஓசோன் ரொம்ப கெடுதலானது. அடுத்து நாக்ஸ் கேஸ் வெளில வர்றதுக்கு உண்டான காரணத்தை பார்க்கலாம். இது நம்ம ஹை டிராபிக்கா இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்துலயுமே இந்த நாக்ஸ் கேஸ் அதிகமா வெளியே வரும். அது ஏன்னா நம்ம வண்டி எல்லாமே ரன்னிங்லேயே வச்சிருப்போம். டிராபிக் சிக்னல் எல்லா இடத்துலயுமே சரியில்லை. சும்மா நின்று போன் பேசணும் அப்படின்னா கூட வண்டி ஆன்ல வச்சுட்டு போன் பேசிட்டு இருப்போம் மணிக்கணக்கா. அந்த டைம்ல நம்ம வண்டி இன்ஜின் ரன்னிங்லேயே இருக்கும் ரொம்ப நேரமா. சில பேர் ஏசியும் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்போம். சில பேர் ஏசியும் போட்டு விட்டுட்டு வண்டி ஐடிலே வச்சு உட்காந்துருப்பாங்க சும்மாவே. அந்த டைம்ல நாக்ஸ் கேஸ் அதிகமா வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. இது மெயினா டீசல் வெஹிக்கிள்ஸ்ல மட்டும்தான் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள்ல டீசலை கம்பேர் பண்றப்போ பெட்ரோல்ல கம்மியா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க நாக்ஸ் கேஸ் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு மனசு உங்க வண்டியை செக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எந்த ரீசனால ஃபெயில் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வண்டி சைலன்சர்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கும். அது ஃபால்ட் ஆயிருக்கலாம், இல்ல சில டைம்ஸ் டேமேஜ் ஆயிருக்கலாம். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் சென்சார்ல ஃபால்ட் இருக்கும். அதாவது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் முன்னாடி ஒன்று இருக்கும், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பின்னாடி ஒன்று இருக்கும். இந்த 2 சென்சாருமே எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள வருது உள்ள போகுது அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல ஃபெயிலியரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்து இக்னிஷன் சிஸ்டம், ஸ்பார்க் பிளக் மூலமாகவும் இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனால ஒரு ஃபால்ட் இருக்கும். அடுத்து ஃபியூல் மிக்சர் ரிச்சா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ரிச் ஃபியூல் மிக்சர்னால இந்த பிரச்சனை வரும். இது இன்ஜெக்டர்ல ஃபால்ட் இருக்கலாம். அடுத்து வேக்யூம் சிஸ்டம்ல ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம். இது இல்லாம நீங்க உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஏர் ஃபில்டர் கிளீன் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட்டுக்கு போகணும். சரிப்பா, நீங்க டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டா, ஆனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஜாஸ்தி காசுலாம் இல்லைங்க. பைக்ஸ்க்கு 100 rupees இருக்கும், காருக்கு எல்லாத்துக்குமே 150 இருக்கும். மீறி அடுத்தடுத்த போற வண்டி எல்லாத்துக்குமே 50 rupees பிளஸ் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மீறி இருக்காது. நீங்களும் இந்த டெஸ்டிங் சென்டர்லாம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்கள விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்குன்னே தனியா சென்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஏரியால நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஆப்ஸ்ல கூட போட்டு செக் பண்ணிக்கலாம்.
அதுல ஹையஸ்ட் ரேட்டிங் யாருக்கு இருக்கோ அந்த கடைக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க மக்களே, இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு அந்த சென்டர் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையா, நானே உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த சென்டருக்கு போய் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாம அவங்களுடைய அவைலபிலிட்டி எல்லாமே அந்த லிங்க்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. நீங்கள் இன்னும் இந்த மியூசிக் கார் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோடைய இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க.